அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். இதுல இந்த 194வது பக்கத்துல நம்ம வந்து அந்த புது பத்தியில இருக்கோம். It is not actually known that in any primitive times man lived to himself or with only his mate, as do some of the animals. அதாவது it is not actually known, தெரியல அப்படிங்கிறது that in any primitive times, கற்காலம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல man lived to himself, தன்னந்தனியாகவோ, or man lived himself with only his mate. அவருடைய திருமணம் ஆயிருக்காது, மனைவின்னு இருக்க மாட்டாங்க, 2 பேரும் இருந்திருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுடைய இணையுடன் இணைந்து வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது மட்டும், அதாவது தானாவோ ஒரு இணையோகோ மட்டும். as do some of the animals, எப்படி சில விலங்குகள் தானும் இணையும் சேர்ந்து இருக்க மாதிரி, நிறைய கொக்குகள், இந்த பிளமிங்கோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இணை பிரியாம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு முறை இணைஞ்சா இறுதி வரை அதே இணையோட தான் இருக்கும், இணைய மாத்தாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அது எப்பவுமே அந்த விலங்குகள் போல இவனும் அந்த இணையும் மட்டும் வாழ்ந்ததாக இட் இஸ் நாட் ஆக்சுவலி நோன், அந்த மாதிரி உண்மையா தெரியல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னங்கிறது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுது. ஆல் ரெக்கார்ட் ஆஃப் ஹிம் ஷோஸ் him to us as a social animal, not an isolated body and spirit. அப்போ ஆல் ரெக்கார்ட் ஆஃப் ஹிம்னா அப்ப யாரும் வந்து இது மாதிரி எல்லாம் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வரலாறு எல்லாம் எழுதி வச்சிருக்க மாதிரி எல்லாம் எழுதிருக்கணும். நீங்க ராஜராஜ சோழன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒருத்தர் நாடகமா எழுதுற மாதிரி வரும். ஒரே நிமிஷம். அப்ப அந்த மாதிரி ஆல் ரெக்கார்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லும் போது மனிதனை பற்றிய பதிவுகள் இருக்கு இல்லையா, ஷோஸ் ஹிம் டு அஸ் as a social animal, ஒரு சமூக விலங்காகத்தான் நம்மளை அது காண்பிக்கின்றது. நாட் an isolated body, ஒரு தனி உடலாக, தனி உறுப்பாக, தனி மனிதனாக காட்டப்படவில்லை, தனிப்பட்டவன் இருக்கவில்லை. நாட் an isolated spirit, ஒரு தனி ஆன்மாவாக அவனை காட்டப்படவில்லை. இப்போ ஆல் ரெக்கார்ட் ஆஃப் ஹிம் ஷோஸ் ஹிம் டு அஸ் as a social animal, not an isolated body and spirit. இப்போ இன்னைக்கு யாரு படிக்கணும் அந்த வரிசையில பார்த்தா? நேற்று இறுதியா படிச்சவங்க யாரு? சாரதாமா படிச்சாங்க சார். சரி, அப்ப பிரியாமா நீங்க தான் படிக்கணும். பக்கம் 303, அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும். கீழே 3வது பத்தி கடைசி 2 லைன். பழங்காலத்தில் கூட மனிதன் சில விலங்குகள் செய்வதை போல் தனியாகவோ தனது துணையுடன் மட்டுமோ வாழ்ந்து வந்ததாக தெரியவில்லை. அவன் எப்போதும் சமூக விலங்காகவே இருந்து வந்துள்ளான். உடலிலும் உள்ளத்திலும் முற்றிலும் தனியே இருக்கவில்லை என்பதாகவே சான்றுகள் எல்லாம் காட்டுகின்றன. இப்போ வந்து அந்த ஸ்பிரிட்டுங்கிறதுக்கு அவர் வந்து உள்ளம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸ்பிரிட்டுக்கு அந்த இது இருக்கும், அந்த வார்த்தை ஒரு ஆன்மான்னு சொல்லாம அந்த பொருளும் வரும். அடுத்தது வந்து the law of the pack has always overridden his individual law of self-development. He seems always to have been born, to have lived, to have been formed as a unit in a mass. The law of the pack, நான் நேற்று சொன்ன பேக்னாலே அந்த குழுவா, பேக் ஆஃப் wolves எல்லாம் சொல்லுவாங்க, பேர்ட்ஸ்க்குலாம் ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த குழுவா இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி
The law of the pack has always overridden this individual law of self-development. தான் சுய முன்னேற்றம் இருக்குல்ல, அந்த சுய முன்னேற்றத்தில் தனிப்பட்ட சுய முன்னேற்ற சட்டத்தை பார்க்கும்போது அந்த கூட்டத்தோட சட்டம் தான் மேலோங்கி நிற்கிறது. ஓவர் ரிடன்னா ஓவர் ரைடு நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ the law of the pack has always overridden this individual law of self-development. அப்போ வந்து குழுவின் சட்டம் தான் தனி மனிதனின் சட்டத்தை விட, தனி மனித நெறியை விட ஓங்கி நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. The law of the pack has always overridden this individual law of self-development. He seems always to have been born. He seems always to have lived. He seems always to have been formed as a unit in a mass. இப்ப பொதுவா அவன் பிறந்தான் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னப்போ மூணாவது பொதுவா என்ன சொல்லுவாங்க? யாராவது சீக்கிரம் பதில் சொல்லலாம். பொதுவா நம்ம வந்து ஒரு மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் சொல்லுங்க. அப்படியா மறைந்தான் இறந்தான் இப்படிதான் வரும். பாகியலட்சுமிமா நீங்களும் தானே சொல்ல வந்தீங்க? பாகியலட்சுமிமா சரி. இப்போ வந்து இந்த இடத்துல அந்த மறைந்தான் இறந்தான்ங்கிறத, ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனா அவன் பிறந்தான் வாழ்ந்தான், ஆனால் ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுப்புல அவன் ஒரே நிமிஷம் ஒரு கூறாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். He seems always to have been born, to have lived, to have been formed as a unit in a mass. அப்போ ஒரு பெருந்தொகுப்பில் ஒன்றாக இருந்திருக்கிறார். திலகவதி அம்மா புத்தகம் இருக்கு அவங்க கிட்ட, படிக்கிறீங்களா? இப்போ நான் படிக்கிறேன் சார், படிக்கிறேன். படிங்கம்மா படிங்க. எனினும் அவன் எப்போதும் குழுவின் ஒரு அம்சமாகவே பிறந்து வாழ்ந்து உருவெடுத்ததாக தெரிகிறது. எனினும் மனித மனத்தின் நோக்கில் காணும் போது அவனது தனிப்பட்ட தேவை மற்றும் ஆசையின் விதியே இயல்பாக முதலிடத்தை வகிக்கிறது. சொல்லுங்க பாகியலட்சுமி, நீங்களே சொல்லுங்க. அம்மா அந்த 4வது லைனுங்கம்மா, அவனுக்கு சுய வளர்ச்சியில் அந்த ஒரு பாயிண்ட் தானுங்கம்மா. ஓகேம்மா, ஓகே. அவனது சுய வளர்ச்சியில் குழுவின் விதி எப்போதும் தனிப்பட்ட விதியை மீறியதாகவே இருந்தது. அவன் எப்போதும், அவ்வளவுதானம்மா? இல்ல அடுத்து அது இருக்கு, அது வரதும் படிச்சிருங்க. அவன் எப்போதும் குழுவின் ஒரு அம்சமாகவே பிறந்து வாழ்ந்து உருவெடுத்ததாக தெரிகிறது. போதுமா, அவ்வளவுதான். நீங்க அடுத்த வரியை படிச்சிட்டீங்க. But logically and naturally, from the psychological viewpoint, the law of personal need and desire is primary. The social law comes in as a secondary and usurping power. அந்த சைனஸ் பிரச்சனைனால என்னால் அடிக்கடி தடங்கள் வருகிறது. அந்த காலத்துல 80s எல்லாம் அந்த தொலைக்காட்சியெல்லாம் வந்தப்போ தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தடங்களுக்கு வருந்துகிறேன். ஆனா ஆண்ல இருந்தா தும்மல் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமமா பார்க்குறது. பட் லாஜிக்கலி நேச்சுரலி ஃப்ரம் த சைக்கலாஜிக்கல் வியூ பாயிண்ட், the law of personal need is primary, the law of personal desire is primary. அப்போ வந்து லாஜிக்கல்னா ஒரு தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக நேச்சுரல் இயற்கையாகவே உளவியல் பார்வையில் பார்த்தால்
தனி மனிதனின் சட்டம், அவனுடைய தேவைகளின் சட்டம், ஆசைகளின் சட்டம் தான் முதன்மையானது. பிரைமரினா அடிப்படையானது, முதன்மையானது என்று சொல்லலாம். The social law comes in as a secondary power. அப்ப சமூக நீதி என்பது அது இரண்டாம் பட்சமாகத்தான், இரண்டாம் நிலையில் தான் இருக்குது. முதன்மையானது தனி மனிதன் தான். இந்த யூசர்பிங் அ பவர் அப்படின்னு இருக்குல்ல, அதோட அது காட்டுறோம் பாருங்க. இந்த உச்சரிப்பு எப்படின்னு பாருங்க. யூசர்ப்னு வருது. யூசர்ப் அப்படின்னு இருக்கு. யூசர்ப்னா டு சீஸ் அண்ட் ஹோல்ட் without any legal authority or by force. அப்போ ஒரு சக்தினால, ஒரு வன்முறையால ஒருத்தர் அவங்களுடைய பொருள் எடுக்கிறது, திருடுறதா இருக்கலாம், கொள்ளையடிக்கலாம், என்க்ரோச்மெண்ட், ஒருத்தரோட வீட்டுல போய் அவங்க வாழ்வது எப்படி வேணா வச்சுக்கலாம். To seize and hold the power or rights of another, for example by force or without legal authority. To take over or occupy without right. அப்போ usurp a neighbor's land. அப்ப இங்க சொல்லுவோம்ல, அந்த வாய்க்கால் தகராறு, இந்த வரப்பு தகராறுலாம் நம்ம கிராமங்களை சொல்லுவாங்க. அப்ப ராத்திரியோட ராத்திரியா வரப்பை தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது 1 அடி 2 அடின்னு வரும்போது மொத்தமா இது பண்ணுறதுன்னா அது என்க்ரோச்மெண்ட் வார்த்தை சொல்லுவாங்க. டு டேக் த பிளேஸ் ஆஃப் அனதர் வித்தவுட் லீகல் அத்தாரிட்டி, சப்ளாண்ட், இதெல்லாமே யூசர்ப் அப்படின் போது இதை வினை சொல்லா பார்க்கும்போது டு சீஸ் அனதர் பிளேஸ் அத்தாரிட்டி ஆர் பொசிஷன் ராங்ஃபுல்லி. பிரெஞ்சுல யூசுர்பே அப்படின்னு யூசுர்பேன்னு வருது. அப்போ டு டேக் இன் டு யூஸ், அது பயனுக்கு கொள்வதுன்னு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்க. The social law comes in as an usurping power அப்படின்னு சொல்லலாம். as a usurping power அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவனுடைய தனி மனித சட்டம் தான் முக்கியமானது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வருகிறது, என்ன சொல்றது, ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது உண்மையா எப்படி பிரச்சனைகள் வருது? சொல்லுங்க சிலவங்க மாதிரி சொல்ல வந்தீங்க. அந்த வேர்டு தான் சொல்ல போனேன் சார். ஆக்கிரமிப்பு ரைட்டா சார்னு கேட்கலான்னு பார்த்தேன். தேங்க்யூ. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ அந்த சோசியல் லா அந்த ஒரு ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் வரும். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லலாம். சமூகம்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட் இது எவ்வளவு கோடி, நம்ம 30 கோடி முகமுடையாள்னு சொன்னது இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியால? சொல்லுங்க. சுமாரா 130 கோடி இருக்காங்க சார். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க 140 போடுறாங்க 2021லயே. சரிங்களா? இப்ப 30 கோடி போய் 130 கோடி போய் இப்ப 140 கோடி இருக்காங்க. அப்ப நம்ம 140 கோடி சுமாரா எவ்வளவு 100 கோடி தாண்டிடுச்சுங்கிறது மட்டும் இருக்கட்டும். அப்போ 100 கோடி மக்கள் இருக்கும்போது நம்ம ஒரு தனி மனிதன் எவ்வளவு மைனாரிட்டியா இருப்பான்னு வச்சுக்கலாம். புரியுதா? அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பார்க்கும்போது அந்த மெஜாரிட்டி என்ன பண்ணும், உன்னோட இதெல்லாம் தேவையில்லை, இந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிதான் வரும். அப்போ அது யூசர்பிங் பவர்னு வருது. அப்போ சைக்கலாஜிக்கல் பயன்படுத்தா அவன் தான் பிரைமரியா இருக்கும், அவனுடைய சட்டம் தான் முன்னாடி இருக்கணும். ஆனா கூட்டம் இது பண்ணும். இது குடும்பத்திலயும் நம்ம பார்க்கலாம். சில பேர் ரொம்ப சம்பாதிக்கலாம், அதனால ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு இருந்தா கூட சில வீடுகள்ல சம்பாதிக்காம வேற சும்மா இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப பேரசைட் மாதிரி எல்லாம் பண்றதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது யூசர்பிங் பவருக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். பட் லாஜிக்கலி அண்ட் நேச்சுரலி ஃப்ரம் த psychological viewpoint, the law of personal need and desire is primary. The social law comes in as a secondary and usurping power. இப்ப நான் படிக்கிறப்போ ஒரு மெத்தட் நம்ம ரெகுலரா பாக்குறவங்க கவனிச்சிருக்கீங்க. லாஜிக்கலி அண்ட் நேச்சுரலி அப்படிங்கிறது ஃப்ரம் த சைக்கலாஜிக்கல் வியூ பாயிண்ட். நீங்க எல்லாம் நேச்சுரலிக்கு அப்புறம் கமா இல்ல, வியூ பாயிண்ட் ஆஃப் லா அங்க இதெல்லாம் கமா கிடையாது. எங்க நிறுத்தணுங்கிறது கவனிச்சீங்கன்னா தெரியும். பட் லாஜிக்கலி அண்ட் நேச்சுரலி from the psychological viewpoint, இங்க கமா இல்ல, அப்புறம் நிறுத்திட்டு the law of personal need and desire is primary. அப்புறம் the social law comes in, the comes in நிறுத்திட்டு as a secondary power or an usurping power. இந்த படிக்கும்போது இப்படி படிக்க நம்மளுடைய புரிதல் ரொம்ப அதிகமாகும். அடுத்த சென்டென்ஸ் படிக்கலாம், சேர்த்துட்டு நம்ம தமிழ்ல படிப்போம். Man has in him two distinct master impulses.
the individualistic and the communal, the personal life and the social life, a personal motive of conduct and a social motive of conduct. Upon the man has in him two distinct master impulses. அப்போ மனிதனுக்கு அவர்கள் இரண்டு தெளிவான பிரித்தெறியக்கூடிய ஓங்கி நிற்கக்கூடிய தாக்கங்கள் தூண்டுதல்கள் எல்லாம் இருக்கு. ரெண்டு வகையா இருக்குன்னு சொன்னாங்க. தெளிவா இருக்கு. டூ டிஸ்டிங்க்ட் மாஸ்டர் இம்பல்சஸ். அது என்னங்கிறத சொல்றாங்க. தி இண்டிவிஜுவலிஸ்டிக் இம்பல்ஸ்ன்னு சொல்லணும், அந்த கம்யூனல் இம்பல்ஸ். அப்ப இண்டிவிஜுவல் தனிப்பட்ட தூண்டுதல்கள், அப்புறம் கம்யூனல்னா ஒரு குழுவோட இருக்கக்கூடிய தாக்கங்கள் தூண்டுதல். பர்சனல் லைஃப் அண்ட் சோசியல் லைஃப், தனிப்பட்ட வாழ்வு ஒரு சமூக வாழ்வு. இப்ப நம்ம இதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு 30 வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவி இருந்தா கூட ஐ நீட் மை பிரைவேட் ஸ்பேஸ் சொல்றாங்களா இல்லையா? இந்த காலத்துல யாராவது சொல்லலாம், ஆமா இல்லை, ஐ நீட் மை பிரைவேட் ஸ்பேஸ் ஒரு வார்த்தை சொல்றேன். சொல்லுங்க போரீசிமா. ஆமா சார், அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட உணர்வு கருத்து இருக்கு. அது நான் ஒரு 30 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நமக்கெல்லாம் வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் போது வேற எழுதிட்டு வேறன்னு இல்லைங்கிற மாதிரி தானே இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரி எண்ணமே வந்தது இல்லை முதலாவது. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. என்ன வந்திருந்தாலும் வெளிக்காட்டிக்க முடியாத சூழ்நிலை அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த வார்த்தைகள் தெரியாதுன்னு சொல்லுவேன். வேற ஏதோ அந்த இது இருக்கும், தன்னை தனக்குன்னு ஒரு தனி தன்மை ஒரு இது இருக்கும். மனைவிக்கு நல்ல ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்சுக்கலாம், நல்ல பாட்டு தெரிஞ்சுக்கலாம், நல்லா பாடக்கூடிய தன்மை இருக்கலாம். ஆனா அந்த சூழல் காரணமா அது அழுத்து படிக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம், அழுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. பாகியலட்சுமிமா சொல்லுங்கம்மா, நீங்க கைவிடுறீங்க. சொன்ன மாதிரி தானுங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே குழந்தைகள் கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவசியா அந்த மாதிரி. அதுதான் இப்ப இது ரொம்ப காமனா இருக்குது. அவர் 100 வருஷம் முன்னாடி அதை எழுதிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் லைஃப் அண்ட் சோசியல் லைஃப். அப்ப தனி வாழ்வு, தனினா அவனுக்குன்னு ஒரு வாழ்வு, அப்ப சமூக வாழ்வு. பர்சனல் மோட்டிவ் ஆஃப் கான்டக்ட், அப்ப அவனுக்குன்னு அவனுடைய தர்மம், அவன் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு முன்னோக்கம். அப்புறம் சோசியல் மோட்டிவ் ஆஃப் கண்டக்ட், அப்ப சமூகத்துடைய அந்த தர்மத்துக்கு ஒரு காரணம். இப்ப இதெல்லாம் கலந்துதான் ரெண்டு இருக்கு. அப்ப சமூகமும் தனி மனிதனும் தனித்தனியா இருக்கு. Man has in him two distinct master impulses, the individualistic and the communal, the personal life and the social life, the personal life motive of conduct and the social motive of conduct. ஓகே, இப்போ வசனாமா திலகதியமா படிச்சிட்டீங்க. வசனாமா படிச்சிருக்கீங்களா? தேங்க்யூ சார். முன்னூத்தி 4 5வது எனினும் மனித மனத்தின் நோக்கில் காணும்போது. தேங்க்யூ சார். எனினும் மனித மனத்தின் நோக்கில் காணும்போது அவனது தனிப்பட்ட தேவை மற்றும் ஆசையின் விதியே இயல்பாக முதலிடத்தை வகிக்கிறது. சமூக விதி அந்த தனிப்பட்ட விதியை கைப்பற்றும் இரண்டாம் பட்ச ஆற்றலாகத்தான் இருக்கிறது. சார், இந்த இசோப்புக்கு இங்க கைப்பற்றுதல்னு கொடுத்திருக்காரு. கவர்தல் அப்படிங்கறதும் நமக்கு நிறைய இலக்கிய சொல்லாட்சி இருக்கு போல இருக்குல்ல. உள்ளம் கவர் கள்ளம் உள்ளம், அது கவர்தல்ங்கிறது வேற, அதுவும் ஒத்துக்கலாம். அது கவர்தல்னு திருட்டுங்கிற அர்த்தத்துல அந்த உள்ளம் கவர் கல்வன்னா அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அந்த நெகட்டிவ் சென்ஸ் இல்ல. இவங்க சொன்னாங்க இல்லையா, திலபதி அம்மா, இந்த மாதிரி ஆக்கிரமித்தல் கைப்பற்றுதல் சரியான சொல்லு, மிக சரியான சொல்லு. தொடர்ந்து மனிதனுள் அவனை தனி நபராக பிரிப்படுத்தும் உந்துதல், சமூக உந்துதல் ஆகிய 2 வேறுபட்ட தலையாய உந்துதல்கள் உள்ளன. அவனது சொந்த வாழ்வு, சமூக வாழ்வு என்னும் 2 வேறுபட்ட வாழ்வுகள் உள்ளன. அவனது நடத்தைக்கு தனிப்பட்ட சொந்த குறிக்கோள், சமூக குறிக்கோள்
என்னும் வேறுபட்ட இரு குறிக்கோள்கள் உள்ளன. இன்னும் கொஞ்சம் இருக்கா? அவ்வளவுதானுங்கம்மா. நான் அடுத்த பாயிண்ட் சார் படிச்சது. அவ்வளவுதான், நீங்க படிச்ச வரைக்கும் மிக்க சரி. நன்றி. தேங்க்யூ சார். The possibility of their opposition and the attempt to find their equation lie at the very roots of human civilization and persist in other figures when he has passed beyond the vital animal into a highly individualized mental and spiritual progress. The possibility of their opposition அந்த தனிப்பட்ட வாழ்வு, சமூக வாழ்வு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எதிர்நிலை இருக்கும். எப்பவுமே அது இருக்கும். ஒண்ணு வேண்டாம், இப்ப இந்த வீட்டை இதை எடுத்துக்கோ, இது நான் படிக்கிற அறை, படுக்கிற அறை, இந்த அறை இருக்கு, இந்த மாதிரி மீட்கலாமும் ஒரு பிசி வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நேற்று மகள் அவங்க 2 தோழிகளோட அப்பா நான் கொஞ்சம் இதெல்லாம், ஏன்னா நம்ம வீட்டுல டிவி இல்லைங்கிறதுனால இதை பாக்குறேன், இரவு நேரத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சரி, அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அவங்க ஏதோ ஒரு பொண்ணு வெளிப்பக்கம் வேற பக்கம் படிக்க போயிருக்காங்க, கூட படிச்சவங்க ஆசிரம பள்ளியில. அவங்க இப்ப போனாங்கன்னா ஹரியானாலயும் எங்கேயும் படிக்கிறோம், ஓராண்டு கழித்துதான் வர வாய்ப்பு. சரி, சேர்ந்து பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சரின்னு விட்டுட்டு நான் தனியா போனேன். ஆனா சொல்லிட்டேன், எனக்கு 5 மணிக்கு மேல இந்த இடம் எனக்கு தேவைப்படும், நான் பொறுப்பு எடுக்கணும். அதனால அது மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு, 5 மணிக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு. எனக்கு என்ன பண்றது, இந்த புத்தெல்லாம் நான் கண்டிப்பா 5 மணிக்கு வேணும் அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டேன். இது என்னன்னா, இந்த தனி இந்த இது பாருங்க, இந்த கொஞ்சம் முன்னாடி பாசிபிலிட்டி ஆப்போசிஷன் இருக்கு. இத ஃபேமிலிங்கிற ஃபேமிலியும் பர்சனல்னா அதுல நம்ம தனித்தனியா நிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு நாள் இவங்க தினம் எல்லாம் கேட்க போறது, ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் அவங்கள சேர்ந்து இருக்கணும், ஏதாவது திரைப்படம் ஏதாவது பார்க்கணும், இல்லாட்டி ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. அப்போ நம்ம அதை விட்டு கொடுக்கும் போது அதை ஒரு இது எல்லை இடிக்குது. அந்த 5 மணிக்கு இது சொல்லுவாங்களா, நீ எவ்வளவு தூரம் வேணா கை நீட்டலாம், ஆனா இன்னொருத்த மூக்குல இடிக்காத வரைக்கும், முகத்துல தட்டாத வரைக்கும் நீ எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சமூகத்துக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவன் தமிழ்ல தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கிலீஷ், ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் அப்படின்னா என்னவா இருக்கும் தமிழ்ல? என்ன சொல்லுங்க போரேஸ். மூன்றாவது மனிதன் அப்படி சொல்ல மாட்டாங்க, மனிதனே சொல்ல மாட்டாங்க. படற்கை. படற்கை, அது மொழியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, நானா சொல்றேன். கை அப்படி படருது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான், நீ படர்ந்து அந்த பக்கம் போய் நீ, அவன் அவள் தானே வருது, அவன் அவள் அவர்கள் தானே படற்கை. அதான் நான் என்னுடைய அறிஞர்கள் கிட்டையும் கேட்டு வரேன். கை அப்படி படர்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன கன்ஃபார்ம் பண்றேன், கேட்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ தன்னிலை தமிழ்ல அதுவும் அழகா, தன்னிலை ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் கூட இதாகும். இப்ப ஏதாவது ரொம்ப அன்பா இருக்கிறவங்க, காதல் இருக்கிறவங்க, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க, நீதான் எனக்கு முதல், நான் இல்லை அப்படிங்கும் போது தன்னிலை அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கூட ஒரு அளவுக்கு குழப்பம் வரலாம். ஆனா எனக்கு தெளிவா இருக்கா, வெஸ்டர்ன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் தான் நான் தான், செகண்ட் பர்சன் தான் நீ, தேர்ட் பர்சன் தான் ஹி ஷி இட் தே, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அது தமிழ் அழகான சொற்கள். தன்னிலை, தன்னிலை, முன்னிலை, முன்னாடி இருக்கிறோம், படற்கை அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ அந்த அந்த படற்கை அதை இடிக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு சுதந்திரம். இடிச்சதுன்னா சுதந்திரம் இல்லை. அது அடியாவும் இருக்கலாம், இல்லை கை சுத்தமா படுறதா கூட இருக்கும் சாதாரணம். ஸோ அப்போ அப்புறம் நேற்று என்ன ஆச்சுன்னா, அவங்க ஏதோ ஒரு பெற்றோர் அனுமதிக்கினாலையோ இல்லை அவங்க வேற ஒரு வேலை ஏதோ வந்துருச்சுன்னு ஒரு பொண்ணு சொன்னதுனால அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. அதனால எனக்கு புரிய எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கணும். அதனால என்ன சொல்றேன்னா, ஈக்குவேஷன் ஆப்போசிஷன் ஒண்ணு இருக்கு, அது காலையில கொடுக்க முடியுமா, அப்ப நான் ஏதாவது ஆல்டர்னேட் செல்லுல வச்சு பேசணுமா, எனக்கு இதுல பழகிடுச்சு, இதுலதான் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அப்ப அது எனக்கு ப்ரெசென்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். எனக்கு உண்மையில இன்னமும் அந்த செல்லுல வச்சு, நீங்களாம் நிறைய பேர் செல்லுல வச்சு பாக்குறீங்க, இது பண்றீங்க. எனக்கு இந்த அமைப்பு, இந்த கீபோர்டு, இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நான் கொஞ்சம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்ப லேப்டாப் போனா கூட எனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். யாராவது வீட்டுக்கு போனா லேப்டாப் வச்சு இந்த இது ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதான். ஏன்னா அந்த இவன் கீபோர்டு சைஸு, அந்த இதெல்லாமே மவுஸ் இல்லாம இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இதாகும். ஸோ என்னன்னா, அந்த ஆப்போசிஷன் ஒன்று இருக்கும். அந்த சமூகம் அப்படிங்க வரும்போது பாசிபிலிட்டி ஆப்போசிஷன் அண்ட் தி அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் தர் ஈக்குவேஷன். சரி, அது ஏதோ ஒரு இடத்துல சமரசம் பண்ணலாம் அப்படின்னு, லை அட் த வெரி ரூட்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். அப்போ மனித நாகரிகத்தின்
அடி வேர் நாதத்திலேயே இந்த சமமும் அந்த எதிர்ப்பும் அந்த attempt to find that equation இருக்கிறது, அந்த வேர்லயே இருக்கிறது. அண்ட் persist in other figures. persist அது நிலைநிறுத்தப்படுகிறது in other figures. அது வேற வேற ரூபத்துல, வேற வேற ஃபார்ம்ஸ்ல, வேற வேற உருவங்கள்ல இருக்கும். when he has passed beyond the vital animal. அப்போ வந்து இந்த பிராண விலங்கு என்ற நிலையிலிருந்து அவர் தாண்டி செல்லும் போது எதற்கு தாண்டி செல்கிறான்? into a highly individualized mental progress and highly individualized spiritual progress. அப்போ அவன் வந்து தனியா நிற்கிறான். மென்டல் ப்ரோக்ரஸ் மனத்தில் உச்சக்கட்டத்துக்கு போறான். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொன்னா ஆன்மீகமாக முன்னேறி செல்கிறான். அப்போ வந்து அது இந்த பாசிபிலிட்டியா அப்போசிஷன் அண்ட் தி அட்டெம்ப்ட், எதிர்நிலையும் இருக்கும். அப்புறம் அதற்குள்ள ஒரு சமநிலையும் சமரச நிலைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து எப்பவுமே அவன் தாண்டி செல்லும் போது இது வந்து ரொம்ப உயர்ந்திருக்கும், அடிநாதமாக வேறாக இருக்கிறது. இப்ப நான் அடிக்கடி இது காட்டிட்டு இருக்கேன். இப்ப இந்த கியூப் இருக்கு, இந்த கியூபை வந்து சால்வ் பண்றதுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பார்த்து நம்ம ஒரு ஃபார்முலா அட்டம் பண்ணோம்னா செய்ய முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன பண்ணா, இது ஒத்தையா ஒவ்வொரு கீழ்ப்பகுதியை முடிச்சுட்டு இந்த 2வது லைனை முடிச்சுட்டு 3வது வர்றதுன்னு பொதுவா எல்லாரும் சொல்றது. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த 2 பகுதியும் மொத்தமா பண்றதுக்கெல்லாம் ஃபார்முலா வச்சிருக்காங்க. வேகம் தட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடே வேற, நம்ம மெதுவா வச்சு திருப்பிட்டு தட்டி 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 கடன்னு கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இதே நீங்க இது வந்து கியூப் உங்களுக்கு பல பேர் புரியலன்னா நம்ம சாதாரணமா கூட்டல் பாருங்க. நம்மளால ஒத்த 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000ஆம் இடம் அப்படி போட்டு அப்படியே கூட்டிட்டு இருக்கோம். சில பேர்லாம் கவனிச்சுக்கலாம், 100 10 கூட்டிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 70 80ன்னா 71 81ன்னா 1 1 2 இங்க 2 எழுதுவோம், 7 8 15 அவன் 71 81 182 டக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அப்படி மொத்தமா அதுல 100 அப்படியே கூட்டிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு. யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லலாம். அது அப்ப என்னன்னா அந்த ஹைலி இந்த மென்டலோட மைண்டோட கெப்பாசிட்டி எக்கச்சக்கமா இருக்கும். அந்த வார்த்தைகள் சொன்ன கடன்னு இப்போ ஒரு இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு காட்டுறேன் ஒரு காட்சிய. அந்த கால்குலேட்டர்ல வேற எங்கேயும் நம்ம போகணும்னா அது கூட என்ன பொறுத்தல ஒரு இந்திய சிறுவன் தான் அமெரிக்கா ஹஸ் காட் டேலண்ட்ஸோ இல்ல பிரிட்டிஷ் ஹஸ் காட் டேலண்ட்ஸோ ஒரு நிகழ்ச்சியில அவன் ஐ எம் லைக் அ ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் பெருக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த செகண்ட் கால்குலேட்டர் அங்க போட்டு முடிக்கிறதுக்குள்ள இவர் சொல்றாரு. இது நம்ம சகுந்தலா தேவி நீங்க எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். நம்ம இந்தியாவிலேயே அவங்களும் அப்படிதான். அவங்க எங்க திருவனந்தபுரத்துல படிக்கும் போது எனக்கு பள்ளிக்கு அப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா இல்லாதப்ப நான் 70கள்ல சொல்றேன். அப்ப அவங்க பள்ளிக்கு வந்தாங்க. யார் வேணா இந்த மாதிரி கணக்குகள் போடலாம் போது நான் என்னுடைய பிறந்த தேதி சொன்னேன், நவம்பர் 20 1960 சொன்னேன். அவங்க அடுத்த நிமிஷம் அந்த கிழமை சொல்றாங்க, சனிக்கிழமை அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, போன மாசம் ஒரு 22ஆம் டிசம்பர் என்ன கிழமைன்னு சொன்னா டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்லுங்க பிரியாமா. சார் இதேதான் நானும் ஷேர் பண்ணலான்னு வந்தேன் சார். ஒரு ஆடிட்டர் அவங்களோட சிஸ்டர் கொஞ்சம் ஆக்சுவலி அவங்களுக்கு புத்திஸ்திரம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா கேலண்டர் எந்த வருஷம் என்ன டேட்னு சொன்னா அது என்ன கிழமைன்னு கரெக்டா சொல்லுவாங்க சார். அவங்க பயங்கர யூனிக்கா இருக்கும். டக்கு டக்குன்னு வேற சொல்லுவாங்க. இந்த இது டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப ஆச்சரியமா. அது அந்த திறமை அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வேற ஒரு திறமை இருக்கும்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா அந்த எழுத்தெல்லாம் பி வந்து டி மாதிரி, டி வந்து டி மாதிரிலாம் தெரியும். எழுத்து பிழை 781 768 அந்த மாறி வர்றதெல்லாம் இருக்கும். ஆனா மைக்கேல் அஞ்சோலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான் நம்மளால அதை நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ வந்து இந்த ஹைலி இது வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ் மென்டல் ப்ரோக்ரஸ் அண்ட் ஹைலி இண்டிவிஜுவலைஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் போகும்போது அவன் வந்து என்ன பண்ணா இந்த possibility of opposition and the attempt to find the equation lie at the very roots of human civilization and persist in other figures when we have passed beyond the vital animal into a highly individualized mental and spiritual progress. இப்ப நான் ஒரு படத்தை போறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்ப போட்ட படத்தோட வரும். ஓகே,
இது யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க மங்கேமா. ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவரை போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிவின் உச்சக்கட்டமா சொல்லுவாங்க, நல்லா பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஹைலி இண்டிவிஜுவலைஸ் மென்டல் ப்ரோக்ரஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அடையாறுல தியோசபிக்கல் சொசைட்டியோட தொடர்பா இருந்தாரு. தனியா ஒரு பிலாசபரா நம்ம வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர். அந்த மாதிரி ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சாக்ரட்டிஸ் எடுத்துக்கலாம். அந்த காலத்து கிரீக் பிலாசபர், நம்ம இதுல ஆதிசங்கரோ ராமானுஜரோ யாரை வேணும் நீங்க எடுத்துக்கலாம். அது எல்லாமே அடுத்த நிலை போறதுக்கு அவங்க தனியா நிற்பாங்க. அவங்க சமூகத்துல அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதே நம்ம ஹிட்லரை பத்தின ஒரு கோட் வந்து ஹிட்லர் வந்து அரவிந்தருக்கு எதிர்நிலையில இருந்துதான் இது பண்ணியிருக்காங்க. கோட் வரும். ஏன்னா அவங்களுடைய பார்வை அது நெகட்டிவா இருக்கும். அது பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு நாள் ஒரு விதி உனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோ, இப்படியே சொல்லுங்க, இஃப் யூ டோன்ட் லைக் அ ரூல் ஜஸ்ட் ஃபாலோ இட் அண்ட் பிகம் அ லீடர் அண்ட் பிரேக் த ரூல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எனக்கும் ஒரு விதி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த விதியை பற்றி செல், அதை கடைபிடித்துக் கொள், ஆனால் நீ தலைவனாகி அந்த விதியை மாற்று அப்படின்னு ஒரு வருது. அது வந்து மாற்றி என்னன்னா கொடுங்கோல் ஆட்சிக்கும் பயன்படுத்தல. இதை வந்து பாசிட்டிவா வந்ததுன்னா நெகட்டிவா ஒரு இது இருக்கு, அந்த இது மாற்ற முடியும் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் மனித நிலையிலிருந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட சொற்கள், எப்படிப்பட்ட கருத்துக்கள், எப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள் சொல்லி நிறைய நம்ம அடிக்கிட்டே போகலாம். அவர் அவதாரம் என்பதுல நம்மளாம் நம்பக்கூடிய விஷயம் அவதாரம். மனித உடம்பில் மனித நிலையிலிருந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் டைப்பிங் சொல்லலாம். அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கருத்துகள். அப்படியே ஒரு ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரோன் சொல்றாங்க இல்லையா, பேர்ட்ஸ் ஐ வியூங்கிறது இப்போ ட்ரோன்ஸ் ஐ வியூ கூட சொல்லலாம். அப்படி சொல்றாங்களா எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி முயற்சி பண்றேன். அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஸ்ட்ரெயிட்டா டக்குன்னு அழகா ஒரு மேல இருந்து பாக்குற பார்வை ஸ்ரீ அரவிந்தருடைய வரிகள் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப வந்து விஷ்ணுமத் ஐயா உங்ககிட்ட தமிழ் புக் இருக்கா? படிக்க முடியுமா நீங்க? படிக்கிறேன் ஐயா படிங்க. அந்த 304 இந்த பேராகிராஃப்ல இரு குறிக்கோள்கள் வேறுபட்ட ஒரு அவனது நலத்துக்கு வருது. சமூக வாழ்வு. பாகியலட்சுமி கரெக்டா அதை எதுன்னு சொல்லுங்க. மனிதனுள் இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று எதிர்த்து. சரிங்க ஐயா. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் படிக்கணும். மனிதனுள் அவனை தனி நபராக பிரிவுபடுத்தும் உந்துதல்கள் அதுல இருந்து படிக்கணும். மேல 11வது இதுல அம்மா அந்த 2 உந்துதெல்லாம் நான் தான் இப்பதான் படிச்சேன். சரிங்க. ஓ அப்ப தனி மனிதனின் மற்றும் வகுப்புவாதம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சமூக வாழ்க்கை நடத்தைக்கான தனிப்பட்ட நோக்கம் மற்றும் நடத்தைக்கான சமூக நோக்கம் ஆகிய 2 தனித்துவமான தலைசிறந்த தூண்டுதல்கள் மனிதனிடம் உள்ளன. அவர்களின் எதிர்பார்ப்பின் சாத்தியக்கூறு மற்றும் அவர்களின் சமன்பாட்டை கண்டறியும் முயற்சி ஆகியவை மனித நாகரிகத்தின் வேர்களில் உள்ளது. மேலும் அவர்கள் மற்ற புள்ளி விவரங்களில் நிலைத்திருக்கும் போது முக்கிய விலங்கிற்கு அப்பால் மிகவும் தனிப்பட்ட மன மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சென்றுள்ளது. தனிநபருக்கு புறம்பான ஒரு சமூக சட்டத்தின் இருப்பு வெவ்வேறு சமயங்களில் மனிதனின் தெய்வீக வளர்ச்சிக்கு கணிசமான நன்மையாகவும் கடும் பாதகமாகவும் இருக்கிறது. மனிதன் முரட்டுத்தனமாகவும். எதை படிக்கிறீங்க? எந்த வரிகள்?
வேற மாதிரி போற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் அவர் நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறாரு. முந்தின பேராகிராஃப்ல கடைசி ஒரு 5-6 லைன் நமக்கு வேண்டியிருக்கு. விட்டுருங்க, பரவாயில்ல. நம்ம வந்து பாகியலட்சுமி அம்மா நீங்க படிச்சிருங்க அது. நன்றிங்க சார். பக்கம் 304ல அந்த பத்தியோட கடைசி இதுல வருதுங்க. இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று எதிர்த்து சமநிலையை அடைய முயல்கின்றன. இதுவே மனித சமுதாயத்தின் அடிப்படை. மனிதன் தனது மன ஆன்மீக வளர்ச்சியில் பிராண விலங்கு நிலையை கடந்து தெளிவான தனித்தன்மையை எய்தும் போது இந்த இரண்டு உந்துதல்களின் பரஸ்பர இயக்கம் வேறு வடிவங்களில் தொடர்ந்து நீடிக்கிறது. நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. விஷ்ணுமூர்த்தியா நன்றி. நீங்க கொஞ்சம் அந்த மூக்கு அடைச்சிருக்கிறதும் படிக்கிறது தெளிவு கொஞ்சம் குறைவா இருந்தது. அந்த காரணமும் மாறி படிச்சதுனாலும் சொன்ன பொறுத்தருள்க. அடுத்தது வந்து பாகியலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. சார் அந்த ஒரு 2-3 மேலைங்க சார் அந்த அந்த மனித மனத்தின் நோக்கில் காணும் பொழுது தனிப்பட்ட தேவை மற்றும் ஆசையின் விதியே இயல்பான முதலிடத்தை வகிக்கிறது. அப்ப சமூக விதி வந்து தனிப்பட்ட விதியை கைப்பற்றும் 2ஆம் பட்ச ஆற்றலாகத்தான் இருக்குதுன்னா, அப்ப அந்த தனிப்பட்ட அந்த இது வந்து அது 2வது இதுல அப்படி போயிருந்தாங்க சார். சமூகம் தான் 2ஆம் பட்சம், தனி மனிதனும் முதல்ல இருந்திருக்கணும். ஆனா நான் பண்ணல. இப்ப நான் அதுக்காக இதை சொன்னேன். இப்ப என்னுடைய இது இருக்கும். ஆனா 140 கோடியில நான் ஒருத்தன் போது மத்த 130 அதை நம்பர் போட்டீங்கன்னா பெருசா 9 வரும்ல. அந்த மக்கள் என்ன வந்து ஆள பார்ப்பாங்க, அவங்களுடைய சட்டத்தை தான் என் மேல திணிக்க பார்ப்பாங்களா இல்லையா? அது வந்து அதாவது என்னுடைய இப்ப நான் வந்து ஆன்மீகமா வளரணும், எனக்கு வந்து மத்த வந்து ஏதோ ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா ஒரு மத ரீதியா ஒரு மத நாடாக இருக்கிறது. அந்த மத நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வழிபாட்டு தலத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் போய் ஆகணும் கட்டாயப்படுத்துன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. நான் நினைக்கிறேன் எல்லாம் இது வேண்டாப்பா, எனக்கு நான் அமைதியா உட்காந்து தியானம் பண்றேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, ஆனா எனக்கு அந்த மாதிரி வழிபாடுலாம் எனக்கு தேவையில்லை, நான் பாட்டுக்கு தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சட்டம் வந்து நம்மளை மிரட்டி போய் உட்கார வைக்கும். புரியுதுங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது படி பார்த்தா உளவியல் பாங்கில் பார்த்தா நம்மளுடைய தனி மனித முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் சமூகம் என்ன பண்ணும்னா அதோடைய திணிக்கும். ஏன்னா சில பேர் இது அதாவது அவங்க போக்குல விட்டோம்னா, இப்ப நான் வந்து தியானம்னு சொல்றேன், இல்ல எனக்கு வந்து வேற மாதிரி நான் தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறை வந்து நான் வந்து நியாயப்படுத்தலாம். புரியுதுங்களா? சமூக பார்வையில தவறாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள ஒழுக்கமற்ற செயல்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு, இல்ல எனக்கு தனி மனித சுதந்திரம் தான் பெருசுன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. சொல்லுங்க வசனமா. சார், இது வரலாற்றுல ரொம்ப நிறைய காணப்படும். அந்த ஒரு பிரெஞ்சுல மக்கள் பிரான்ஸ்ல when they didn't have enough to eat, even to have a bread, அந்த ராணி வந்து if the bread is not there, why not they have cake அப்படிங்கறதெல்லாம் இந்த காலத்துல இந்த தனிப்பட்ட உந்துதலும் சமூக உந்துதலும் மாறி மாறி பிரிடாமினேட் ஆகுது. சில நேரங்கள்ல ரொம்ப நல்லவங்க சமூக உந்துதலுக்காக தன்னை பலி கொடுக்கிறார்கள். ஆனா வேறு சிலர் கவர்தல், ஆக்கிரமித்தல், சமூகத்தையே தன் இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. மணிக்கணும், திருப்பி சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னது கடைசி பகுதி கேட்க முடியல. இல்ல, நமக்கு தனிப்பட்ட உந்துதல், சமூகம் நோக்கில உள்ள உந்துதல், இரண்டையும் பகவான் கொண்டு வராரு. இது வந்து வரலாற்றுல இது மாறி மாறி பிரிடாமினேட்டா இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீ ராமாயணத்துல பார்க்கும்போது அவருக்கு தனிப்பட்ட முறையில சீதை மேல ரொம்ப பெரிய அன்பு இருந்தாலும் சமூகத்துடைய ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக ஹி ஃபோர்கோஸ், அவர் ஏதோ சில வகையான தியாகம் பண்றாரு. அது ஒரு வித பார்வை. வேற இந்த பிரான்சினுடைய ராணி
உலகமே பிரெட்டுக்கு இல்லாம இருக்கும் பொழுது ஒய் நாட் தே ஹேவ் கேக்குன்னு கேக்குறாங்க. என்னன்னா அவங்க தனிப்பட்ட டாமினேஷன், சமூகத்தான் அப்புறம் தள்ளி. அது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த யதார்த்த நிலை தெரியாம எல்லாத்துக்கும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு இது இந்த காலத்துல அந்த கேக்கு பிரெட்டுக்கு போயில நீங்க ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு வெயில்லையும் வயல்லையும் கஷ்டப்படுறவங்களுடைய இது உங்களுக்கு தெரியாது, நீங்க வேற ஏதோ விதிமுறைகள் ஏதோ பண்றீங்க, அது புரியாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப அதான் சொல்றீங்க, நீங்க ஏசி ரூம்ல திட்டம் போடுக்கும் களத்துல வந்து திட்டம் போடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவா வரும். ஆனா இன்னும் நம்ம போவோம். நீங்க இப்ப என்ன நம்ம பார்க்கணும், இதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு அழகா கொண்டு போயிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ஒழுக்கம், இந்த தலைப்பே என்ன வருதுன்னு பாருங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், சமூக அறநெறிகளும் அந்த ஆன்மீக சுதந்திரமுங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப அவர் வந்து இது ஏன் இந்த சட்டம் எல்லாம் வந்துச்சு, ஏன் தனி மனித சட்டத்தை சமூக சட்டம் ஏன் மேலோங்கி நிக்குது அப்படிங்கறதெல்லாம் அழகா ரொம்ப அழகா கொண்டு வந்துகிட்டே இருப்பார். கொண்டு போய் அப்புறம் ஒரு ஃபுல் பிக்சர் கொடுத்து இது ஏன் இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எதுக்காக இந்த பகுதியில இந்த தர்மம், நியாயம், ஒழுக்கம், நெறி இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம் சொல்லுங்க. நான் சொன்ன எதுக்காக ஒரு சாப்டர் வச்சிருக்காங்க இப்ப அதிகாரம் சொல்லுங்க பிரியாமா. சார் அந்த தனி மனித எத்திக்ஸ், இந்த கோட்பாடுகள் இதையெல்லாம் இண்டிவிஜுவல்ல இருந்து அது சமூகத்துல பொருந்தி அது அப்படியே அதுவும் பிளேஸ் இன் எவல்யூஷன் சார். அவனோட ப்ராக்ரஸ், அந்த முன்னேற்றம், பரிணாமம் அதுக்கு அதுக்கும் இப்ப நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும்ல, அது என்ன சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் முதல்ல இருந்து நமக்கு வந்து 3 யோகத்தை நிறைய யோகத்தை காமிச்சிட்டு அப்புறம் 3 யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் கொடுத்திருக்காரு, ஞான யோகம். அடுத்த போல வரக்கூடிய அடுத்த சாப்டர் வந்து சுப்ரீம் வில், கடவுளுடைய விருப்பம்ங்கிறது இதுக்கு அடுத்த சாப்டர் அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து அந்த கடவுளோட வில்லுக்கு நம்ம போகும் முன்ன நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய அறநெறிகளும் நம்மளுடைய விஷயங்களை எப்படி நம்மளை பாதிக்குது இல்ல உருவாக்குதுங்கிறத இதுல கொடுத்துருக்கிறார். முன்னாடி யோகம் வந்து செய்யக்கூடியது, யோகத்துல செய்யறது ஒரு விதம் சொன்னாலும் அடுத்தது கடவுளோட இச்சைன்னு வர்றது ஒரு விதம் இருக்கும்போது இடையில்பட்ட இந்த இது சாப்டருக்கு காரணம் நம்ம என்ன இது வரைக்கும் என்ன விதிகள்ல இருந்தோம், எப்படி விதிகள்லாம் மாறுதுன்னு இந்த நிலையை அப்படி படம் பிடிச்சு காமிக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ சார். சார் as you say, நம்ம the yoga of divine worksல இருக்கோம். அந்த ஒர்க்ஸ் மேற்கொள்வதற்கு நம்ம கிட்ட இருக்கிற கான்டக்ட் எப்படி இருக்கணும், how are we to conduct ourselves, அதுக்கு வந்து ஒரு இந்த செக்ஷன் ஸ்டார்டிங்ல ஒரு க்ளூ கொடுத்தாரு. there are 4 main standards. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பர்சனல், அப்புறம் கம்யூனிட்டி சார்ந்தது, 3வது வந்து ஐடியல், 4வது டிவைன் லா. மோஸ்ட்லி ஒரு டிவைன் லாவோ அல்லது வேற ஒண்ணு ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடும். அதான் சொல்வார். அதான் புவனேஸ்வரிமா, பிரியாமா, அது புரியுது அவங்களுக்கு. இதுதான் பாயிண்ட். நம்ம படிச்சுட்டு இருக்குது கர்மயோகம். கர்மத்துல தான் அந்த ஒழுக்கம் எல்லாம் முக்கியமா வரும். அந்த கர்மம் செயல் புரியும் போது நம்ம எப்படி ஒழுக்கமா கரெக்டா இருக்கணுங்கிறது இங்கதான். பக்தி யோகத்துல நம்ம வந்து கடமை பஜனை பண்ணிட்டு அது மற்றதெல்லாம் கூட கர்மத்தையோ இல்ல ஆரம்பமோ தர்மமோ 2வதா இருக்கலாம். இல்ல ஞான யோகத்துல ரொம்ப தீவிரமான யோகத்து எனக்கெல்லாம் அந்த நிறைய சித்தர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கெல்லாம் உங்களோட சட்டத்திட்டம் தர்மம் எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு அழுகின சித்தர் குளிக்காம இருக்கிறது இருப்பாரு. ஏதோ நம்ம பார்த்துருப்போம். அவங்க சாதாரண எக்ஸென்ட்ரிக் இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தோணும். ஆனா அது அவங்க வீட்டுல கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஆசிரமத்தை எடுத்துக்கங்க. நம்ம இதுல புதுச்சேரியில பொதுவான மனித பார்வையில இருந்து பார்த்தா என்னத்தை இவங்க பண்றாங்க, எல்லாரும் அங்க வராங்க, நண்பர்கள் கொடுக்குறாங்க. புதுச்சேரிக்கு என்னப்பா பண்ணாங்க, ஏதாவது ஒரு ஓய்வு இது வச்சிருக்காங்களா, முதியோர் இல்லம் வச்சிருக்காங்களா, ஒரு இலவச பாடசாலை வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஒரு மருத்துவமனை, புது தர்ம ஆஸ்பத்திரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மதர் அது தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க வந்து அது செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அதை நம்ம செய்ய தேவையில்லை. அது தப்புன்னெல்லாம் சொல்லலை, அது நம்ம செய்ய தேவையில்லை. இங்க தனி மனித ஒழுக்கமும் தனி மனித ஆன்மீக வளர்ச்சியும் தான் முக்கியம் அப்படிங்கிறதும் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா மற்றவங்க பார்வையில இருந்து அதுதான் வந்துட்டு சொன்னோம். இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டில செயல் இருக்கு, செயல் யோகம்னு சொல்ற செயல்முறை யோகம் அப்படின்னா கர்ம யோகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கொடுத்தது. ஓகேவா? அதுதான் இங்க இருக்கிற கான்செப்ட், மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு 10ோட இந்த செக்ஷன் முடியும்.
அதை வந்து நம்ம இப்ப தொடங்கணும்னா முடிக்க முடியாது. இது வந்து the existence of a social law external to the individual is at different times and considerable advantage and a heavy disadvantage to the development of the divine in man. அப்போ வந்து அது அவனை வந்து இந்த விஷயம் எப்படின்னா ரொம்ப நல்லதுதான், ஆனா அவனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வரும். அது என்னங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம், சனிக்கிழமை காலையில. நான் இப்போது இதை நிறைவு செய்கிறேன். யாராவது உங்க கருத்துக்கள் சொல்லலாம், நான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம நிறைவு செய்வோம். ஏன்னா தொடங்கினா முடிக்க முடியாது. ஸோ லெட் இஸ் பி வெரி பர்டிகுலர் அதோட டைமிங்ஸ். சொல்லுங்க வசந்தாமா. சார் எங்களுக்கு சண்டே கொஞ்சம் ஆஃப் வேண்டி இருக்கு சார். ஏன்னா அந்த வேலை செய்யற அம்மாக்கள்லாம் எப்ப வராங்களோ அந்த டைம் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, நான் இதை இப்ப இது நிறுத்திட்டு பேசலாம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.